வாழ்க வளமுடன். இன்றைக்கி என்ன பார்க்குறோம்னா, நம்ம ஒரு டாப் வந்து எப்படி தைக்கிறோங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நூல், இதுக்கு மேட்சிங் நூல் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதான் டாப்பு. இது ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தில் கீழே அடிச்சிடலாம். அடிச்சுட்டு அப்புறம் டாப்பில் வச்சு எப்படி அடிக்கிறதுங்க பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து அடியில் இருக்க பாப்பின் கேஸ் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இப்போ இதுக்கான நூல், மேட்ச் கலர் நூலை நம்ம என்ன பண்ணோம், பாப்பினில் சுற்றணும். ஸோ அதுக்கான பாப்பின் போட்டு நம்ம இதை வந்து சுற்றலாம். சுற்றும் போது நம்ம என்ன பண்ணணும், எப்போவுமே இந்த லிஃப்ட்டு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு தான் அதை அந்த ஃபுட்டை வந்து மேலே தூக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த பாப்பினில் வந்து நூல் சுற்றணும். சூப்பர், நூல் சுற்றியாச்சு. இதை நீங்கள் எப்படி எடுக்கணும்னா, இதை கட் பண்ணிடுங்க. இதில் ஒரு பிளேடு மாதிரி கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதிலே கட் பண்ணிக்கலாம். சிசர் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த நூல் ஊசி மேலே போயிடும். அப்புறம் தான் நீங்கள் பாப்பின் கேஸ் வந்து அடியில் போடணும். முன்னாடியே இப்போ ஊசி உள்ளே கீழே போட்டிங்கன்னா செட் ஆகாது, போடவும் முடியாது. அப்போ வந்து நீங்கள் பாப்பின் கேஸ் அடியில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கால் வந்து பெடல்லேருந்து எடுத்துருங்க. இல்லைன்னா கால் பெடலில் வச்சுருந்தீங்கன்னா தெரியாமல் அழுத்திடுவீங்க. அப்புறம் கையில் வந்து ஊசியே குத்திடும். அதெல்லாம் செய்யும்போது ஜாக்கிரதையாக செய்யணும். கால் பெடல்லேருந்து எடுத்துகிட்டு தான் நீங்கள் அடியில் பாப்பின் கேஸ் போடணும். ஊசியில் நீடியில் வந்து நம்ம நூல் கோக்கிறது கூட நம்ம கால் வந்து பெடல்லேருந்து எடுத்துடணும். இப்போ இந்த ஃபுட்டு கீழே இறக்குனா தான் இந்த ஊசியில் நம்ம நூல் கோக்க முடியும். ஏன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு சேஃப்டிக்காக ஒரு கம்பி பெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க, கை வந்து அதில் போகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ அதனால் அது கீழே இறக்கிட்டு தான் அது கோக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். புது மிஷினில் தான் இந்த மாதிரி இருக்கும், பழைய மிஷினில் இருக்காது. ஸோ புது மிஷின் வாங்கினவங்க இதை இறக்கி விட்டு கோத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ 1/2 இன்ச் அளவு நம்ம மடிச்சுக்கிறோம். இந்த இடத்துல கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த அளவுக்கு நமக்கு ஃபினிஷிங் சைஸ் இருந்தால் போதும். ஸோ மடித்து நம்ம மடிக்கலாம். தையல் நல்லா வருதான்னு பார்த்துக்குங்க. இந்த மாதிரி லூப் அடிக்குது அப்படின்னா நம்ம த்ரெட்டு மாற்றும் போது இந்த டென்ஷன் பாரில் வந்து லூஸ் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, நம்ம த்ரெட்டு மாற்றும் போது அந்த முடிச்சு உள்ளே போய் வரும்போது இது லூஸ் கொடுத்துரும். ஸோ அதனால் இந்த மாதிரி பிரச்சனை வரும். ஓகேங்களா, அப்போ லைட்டாக ஒரு டென்ஷன் வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து அப்படியே விட்டுறவும் வேண்டாம். இதை நம்ம ஒரு நிமிஷம் பிரித்து எடுத்துக்கலாம். இது எடுத்துகிட்டே மறுபடியும் அடிச்சுக்கலாம். நம்ம துணி டு துணி மாற்றும் போது, வேறு துணி தைக்கும் போது, நூல் மாற்றும் போது நமக்கு இந்த மாதிரி லூப் அடிக்கிற பிரச்சனை வரும். அதனால் கொஞ்சம் அடித்தோடனே திருப்பி பார்த்துங்க. உங்களுக்கு ரொம்ப பிரிக்கணுங்கிற அவசியம் இருக்காது. அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி த்ரெட்டு வாங்குறதுக்கும் இந்த மாதிரி கோனில் த்ரெட்டு வாங்குறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த மாதிரி த்ரெட்டு வந்து நீங்கள் சின்னதாக வாங்குறதுல வந்து ஓரளவுக்கு திக்னஸ் இருக்கும். கோனில் வாங்கும்போது நமக்கு திக்னஸ் கம்மியாக இருக்கும். ஏன்னா இது நமக்கு பார்த்து கம்மியான ரேட்லேயே வந்து 5000 மீட்ரு இந்த மாதிரி வந்து வரும். அதாவது 35 ருபீஸ், 45 ருபீஸ் அந்த மாதிரி ரேட்லேயே வந்து நமக்கு 5000 மீட்ரு கிடைக்கும். இது ஜஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு 3000 மீட்டர் இந்த மாதிரி கம்மியான அளவு தான் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 6 ரூபா, 5 ரூபா இந்த மாதிரி ரேட்டில் தான் நமக்கு இந்த மாதிரி த்ரெட் கிடைக்கும். ஸோ நம்ம காஸ்ட்லி பார்த்து இந்த மாதிரி த்ரெட் வாங்கும்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு அதிகமாக த்ரெட் கட் ஆகிற பிரச்சனை இதில் வருது. ஸோ அதனால் பெட்டர் நீங்கள் இந்த மாதிரி பாப்பின் இந்த மாதிரி இதில் த்ரெட் வாங்கிக்கிறது பெட்ரு. பிரிச்சாச்சு. இப்போ இது நல்லா தைக்குதானே ஒரு ரஃபாக ஒரு இதில் தையல் கூட போட்டு பார்க்கலாம், பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நல்லா இன்னுமே கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம்.
டைப் பண்ணிக்கலாம். டாப்பில் இன்னொரு சைடும் நம்ம அடிச்சிடலாம். பாருங்க தையல் நல்லா வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம இது கிளாத்தில் செட் பண்ணி தைக்கணும். அதுக்கு முன்னாடி இது கட் பண்ணாமல் இருக்குது. இது நான் கீழே போட்டு தான் கட் பண்ணி ஆகணும், இல்லை டேபிளில் போட்டு கட் பண்ணணும். ஸோ அது கட் பண்ணிக்கு நான் எடுத்துகிட்டு வரேன். ஒரு நிமிஷம். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா நம்ம இந்த லைனிங் கிளாத்தை வந்து மெயின் கிளாத்தில் வச்சு அப்படியே பின் பண்ணிக்கிட்டோம். இது அப்படியே அதை வச்சு நம்ம ஓட்ட போகிறோம். இந்த தூரத்தையில் வச்சு ஓட்டிக்கலாம். இவங்க வந்து பைப்பிங் கேட்டிருக்காங்க, அதனால் இதில் அடித்து திருப்பாமல் நம்ம வந்து டேரெக்டாக நம்ம வந்து பைப்பிங் வச்சிடலாம். இப்போ வந்து தையல் தூரத்தையில் வச்சுக்கோங்க, ஏன்னா நம்ம சுற்றி வர ஓட்டுற வேலை தான் செய்ய போகிறோம். ஸோ நம்ம தூரத்தையில் வச்சுக்கிட்டு நம்ம அப்படியே ஓட்டிடலாம். நீங்கள் இந்த மாதிரி பின் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி நைஸான கிளாத்துக்கு வந்து உங்களுக்கு எங்கேயும் வந்து இதாகாது, நகர்ந்து போகாது. உங்களுக்கு ஸ்பீடாகவும் நம்ம தைச்சிடலாம். நம்ம ஒவ்வொரு டைமும் எடுத்துங்கிற வேலையில் பின் பண்ணிட்டோம்னா நம்ம சரி தைச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். வேலை கொஞ்சம் சீக்கிரம் முடியும். அவ்வளோதான். இந்த பின்னெல்லாம் எடுத்துட்டு இந்த கட் பண்ணிடலாம்.
சிசர் நல்லா கட் பண்ணலினாவே உங்களுக்கு வேலை ஓடாது. நீங்கள் சிசர் வந்து சாணம் பிடிச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி துணியெல்லாம் கொஞ்சம் சிசர் சரியாக கட் பண்ணாது. நைஸாக இருக்கிற துணியெல்லாம் சரியாக கட் பண்ணாது. காட்டன் துணியெல்லாம் அழகாக கட் பண்ணும். அதை சாணம் பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது இந்த கிளாத் ஒட்டிடலாம். இதில் என்னன்னா, இது நான் கட் பண்ணிட்டேன். அந்த பொண்ணு என்ன சொன்னாங்கன்னா, ஃபோன் பண்ணி நெக்கு இன்னும் கொஞ்சம் இறக்க வச்சுருங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு தைச்சிடுவோம், அப்புறமேட்டு நெக் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பின் இல்லைன்னா சேஃப்டி பின் எடுத்துக்கலாம். நீங்கள் ரெகுலராக நூல் வாங்குறக்கூடிய இந்த மாதிரி லைனிங் கிளாத் எடுக்கிற கடையிலையும் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து இந்த பின் உங்களுக்கு கிடைக்கும், குண்டூசி கிடைக்கும். பாருங்கள், நீங்கள் நீவி நீங்கள் தைக்கிறதுக்கு டைம் எடுக்கும். இது வந்து உங்களுக்கு சீக்கிரம் முடிஞ்சிடும். இப்போ அதில் ஃப்ரெண்டில் வந்து அந்த பொண்ணு இறக்கம் கேட்டிருக்கு. இதில் நம்ம எப்படி பைப்பிங் வைக்கிறனால நம்ம கொஞ்சம் கரைச்சி விட்டுக்கலாம். கொஞ்சம் இறக்கம் கொடுத்தாச்சு. இந்த ஃபோல்டிங் வந்து நம்ம லாஸ்ட்டில் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கை பார்ப்போம். கைக்கு பைப்பிங் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பார்டர் நம்ம கொடுக்கறதுக்குள்ள நம்ம பைப்பிங்கை தான் பேண்ட் துணி இதில் தான் வரும். ஸோ நான் அதை பைப்பிங்கை கொடுத்துக்கலாம். ஏன்னா இந்த பார்டர் பத்தாது, நம்ம கொடுக்கவும் பத்தாது. ஸோ இதுதான் நம்மகிட்ட இருக்க மிச்ச கிளாத்து. இதை வந்து நம்ம கைக்கு யூஸ் பண்ணலாம்.
இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்தை எக்ஸ்ட்ரா கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை மடக்கி போட்டுக்கலாம். நமக்கு இந்த இப்போ கையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது உள்ளே வெளியே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கையிலையும் பைப்பிங் கொடுக்க போகிறோம், அதனால் அடித்து திருப்ப வேண்டாம். இதுவும் அதே மாதிரி அடிச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம 4 இன்ச் கரெக்டாக போகிறேன். ஏன்னா இது நம்ம ஃபஸ்ட்டு பைப்பிங் கொடுக்குற ஐடியா இல்லாதனால நம்ம அடிச்சு திருப்புற ஐடியாவுக்காக 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தேன். இப்போ பைப்பிங்னால நமக்கு வந்து அந்த 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா தேவையில்லை, நம்ம டைரெக்டாக வச்சு திருப்ப போகிற பைப்பிங்க்கு. அதனால் வந்து அதில் ஒரு 1/4 இன்ச் பக்கம் நமக்கு அடிச்சுக்கலாம். இல்லைன்னா ஹைட் டிஃப்ரென்ஸ் வரும், அவங்க கேட்ட ஹைட்டோட எக்ஸ்ட்ரா வரும். ஸோ அவங்க கேட்ட ஹைட்டோட எக்ஸ்ட்ரா வந்தாலும் ஏன் வந்ததுன்னு கேட்பாங்க, கம்மியாக வந்தாலும் ஏன் கம்மியாக போச்சுன்னு கேட்பாங்க. ஸோ அவங்க கேட்ட ஹைட்டுக்கே நமக்கு ஃபினிஷிங் கொண்டு வந்துடலாம்.
இதோடைய பேண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் பேண்ட் துணி. இப்போ நமக்கு இது வந்து ஸ்ட்ரைட் பீஸ் இருந்தால் போதும் நம்ம பைப்பிங் கொடுக்கறதுக்கு. இது நம்ம நெக்கில் கொடுக்கணும்னா கிராஸ் பீஸ் கொடுக்கணும். இப்போ ஸ்ட்ரைட்டாக அது கட் பண்ணணும். இப்போ இதில் வந்து நம்ம 1.5 இன்ச் அளவு கட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கேல் 1.5 இன்ச் அளவு. ஒன்றரை இன்ச் அதிகம் தான். நம்ம ஒரு 1.25 அந்தளவு கட் பண்ணும்போது 1.5 தேவையில்லை, நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இந்த துணியும் நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டாக கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்து ஒரு மடிச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். இது எவ்வளோ அளவு கட் பண்ணியிருக்கோம்? எஸ், 1.5 இன்ச் அளவு தான் கட் பண்ணியிருக்கோம். ஸோ 1.5 இன்ச் அளவு கட் பண்ணிவிட்டு இது மடித்து தையல் போட்டுக்கணும். ஓகே, இப்போ இதில் பாதி அளவு ஒரு கைக்கு, இன்னொரு கைக்கு இல்லை, தைக்கும் போது பண்ணிக்கலாம், கட் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம இதை என்ன பண்ணுறோம்னா, எக்ஸ்ட்ரா தான் அதில் ஆரம்பிச்சுக்கலாம். இது கம்மியாக இருக்குங்கிறதுனால கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் எப்படி தைக்கணும் அப்படின்னா, இது மேலே வச்சு அப்படியே ஓட்டிகிட்டே வரணும். இப்போ தையல் சின்னதாக வாங்கிக்கிங்க. இப்போ தான் நம்ம ஃபினிஷிங் தையல் கொடுக்குறோம். ஸோ அப்போ தையல் வந்து சின்னதாக வச்சுக்கணும். இப்போ இந்த அளவுக்கு நம்ம வந்து பைப்பிங் வச்சா போதும். நீங்கள் இதுக்கு த்ரெட் பைப்பிங் மாதிரியே இருக்கும், நீங்கள் த்ரெட் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் சின்னது பண்ண முடியுதோ அவ்வளோக்கு எவ்வளோ ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும்.
இதில் என்ன பண்ணணும், உள்ளே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை ஃபோல்ட் பண்ணுங்கள். இந்த துணி உள்ளே தள்ளிட்டு அதுக்கப்புறம் இது மேலே ஃபோல்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த நம்ம பைப்பிங் தைக்கும்போது இந்த நூல் வந்து இந்த பைப்பிங்க்கு மேட்ச் போட்டோம்னா பிரிக்க தேவையில்லை. ஸோ நம்ம அன்மேட்சாக இருந்ததுன்னா இதை பிரித்து தனியாக எடுத்துடணும். நம்ம தூர தையல் போட்டிருக்கனால இது பிரிக்கிறது ஒரு விஷயம் இல்லை, ஈஸியாக தான் இருக்கும். இல்லைன்னா இது உள்ளே நம்ம அந்த பக்கம் திரும்பிடுற மாதிரியும் தையல் போட்டுக்கலாம். இல்லைன்னா பிரிச்சாச்சு தையல். இது உள்ளே போகிற மாதிரி தையல் போட்டிங்கனாலும் உங்களுக்கு பிரிக்க வேலை இருக்காது. இல்லைன்னா மேட்ச் அந்த துணிக்கு மேட்சாக போட்டிங்கனாலும் பிரிக்க தேவையில்லை. ஓகே, இப்போ பைப்பிங் ரெடி ஆயிடுச்சு. இது பாருங்கள், உள் பக்கம் நீட்டாக இருக்குது. இப்போ இதை வந்து இன்னொரு தையல் போட்டுடலாம் சைடில். இப்போ தையல் போட்டோம், பார்த்துக்குங்க. உள்ளே வந்து நீட் ஃபினிஷிங்கில் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். எப்பவுமே மடித்து அடித்ததுக்கப்புறம் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கை ஆஃப் ஹோல் வந்து உங்களுக்கு தைக்கும்போது அந்த ப்ளஸ் மாதிரி செட் ஆகாது. எதுனாலேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மடித்து அடிக்கும்போது ஏதோ ஒரு 1/4 இன்ச் வித்தியாசமாக வந்துடும். சில டைம் வரும், சில டைம் வராது. ஸோ அதை வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். அது எப்படி செக் பண்ணால் ஆப்போசிட் வச்சு மேற்பக்கம் ஒன்று மேலே ஒன்று வச்சு தான் நீங்கள் கரெக்ட் பண்ணணும். ஏன்னா 2 ஹேண்டும் ஒரே லென்த் வரணும். ஏன்னா ஒரு ஹேண்டை வச்சு ஒரு ஹேண்டு கம்மின்னு போயிடக்கூடாது. இது முன்பக்கம் வர்றதுக்கு நம்ம அர்க்கா பண்ணிக்கிட்டே தான் கரெக்டாக நம்ம தைக்கும்போது நம்ம கணக்காக தைக்க முடியும். இப்போ நம்ம டாப்பை ஜாயின் பண்ணலாம்.
இது 2 பக்கம் நம்ம மறுபடியும் தையல் போடுறனால நம்ம அந்த ரிவர்ஸ் ஸ்டிச் வந்து கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம வந்து மறுபடியும் தையல் போடுவோம், அதனால் தெரியாது. நம்ம தையல் போட மாட்டோம்னா தான் நம்ம ரிவர்ஸ் ஸ்டிச் வந்து கொடுக்கணும். இப்போ இது வந்து ஓவர்லாக் போட்டு எடுத்துட்டு வந்துடலாம். ஓவர்லாக் போட்டு கொண்டு வந்தாச்சு. இப்போ ஸ்லீவ் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு பைப்பிங் வச்சிடலாம். நமக்கு கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு கிராஸ் பீஸ் தான் நம்ம வந்து பைப்பிங் கொடுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், டேர்னிங் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம அதில் கொடுத்த மாதிரியே இதுக்குள்ள 1.5 இன்ச் வந்து கிராஸ் பீஸ் எடுத்துக்குவோம். ஒரு 1.5 இன்ச் அளவு எடுத்துக்குங்க. நம்ம இதுக்கு நூல் மாற்றி தைக்கணுங்கிறது அது டைம் எடுக்குங்கிறனால நம்ம அதே நூல் தைச்சிடலாம். ஏன்னா எப்படியும் நம்ம மேல் பக்கம் வந்து நமக்கு இந்த நூல் தான் தேவைப்படும் இல்லைங்களா? ஸோ அதே நூல் தைச்சிடலாம். இது கொஞ்சம் கிளாத் அதிகமாகவே இருக்குது, 1.5 இன்ச்சுக்கு மேலே இருக்கும். இன்னும் கொஞ்சம் கரைச்சிடலாம். இப்போ 2 ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம கொஞ்சம் தள்ளி தைச்சனால வெளியில் வந்தது நம்ம ஸ்லீவுக்கு தைக்கும்போது. இப்போது நம்ம கொஞ்சம் இந்த கார்னர்லேயே ஒட்டி தைச்சிடலாம். அப்போ உங்களுக்கு வந்து வெளியில் அந்த நூல் பிரிக்கணுங்கிற வேலை இருக்காது. நம்ம கலர் வேறு கலரில் போட்டாலும் நம்ம நூல் பிரிக்க தேவையில்லை. இப்போ நம்ம இதுக்காக மேட்ச் கலர் மாற்றணும்னா அதுக்கு ஒரு டைம் எடுக்கும். இப்போ நம்ம நெக்குக்கு பீஸ் வச்சிடலாம். தனித்தனியாக ஃப்ரண்ட் டாப் பேக் டாப்பும் அடிக்கலாம். இந்த கழுத்துக்கிட்ட நீட் ஃபினிஷிங் வேணும் அப்படின்னா இது 2 ஜாயின் பண்ணிட்டு அடித்தோம்னா நமக்கு கழுத்துக்கிட்ட நீட் ஃபினிஷிங் கிடச்சிரும். இப்போ இந்த டேர்னிங்கில் அப்படியே திருப்பிக்கலாம். இந்த இடம் வரும்போது மட்டும் நீங்கள் கொஞ்சம் சுருக்கு வைக்கணும், கொஞ்சம் லூஸ் கொடுத்துக்குங்க.
இப்போ இந்த இடம் கொஞ்சம் துணி பத்தலை, ஸோ அதுக்காக நம்ம இடையில ஜாயின் பண்ணி ஆகணும். நான் போதும்னு நினச்சேன். கொஞ்சம் அளவு மட்டும் ஜாயின் பண்ணிட்டா போதும். நம்ம கொஞ்சம் முன்னாடி கீழே எடுத்துக்கலாம். முன்னாடியே நம்ம வச்சு பார்த்துட்டு தைக்கிறது தான் பெஸ்ட்டு. கொஞ்சம் பிரித்து விட்டுட்டு அப்புறம் ஜாயின் பண்ணணும். இது ஒரே நேராக இருந்ததுன்னா நம்ம ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணியாச்சு. இந்த எக்ஸஸை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி நம்ம அடிச்சுக்கிட்டே வந்துடலாம். நமக்கு சின்ன பைப்பிங் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்கேன், அதனால் இது போதும். பாருங்க பைப்பிங் எப்படி இருந்துருக்குன்னா இப்போ இது வந்து எங்கேயும் உள்ளேருந்து துணி உள்ளே வந்துருக்குது சரிங்களா. தைக்கும்போது வெளியே இருக்கக்கூடிய பிட்டு துணி உள்ளே வந்துருக்குது. நம்ம கொஞ்சம் கவனிக்காமல் தைச்சிட்டோம்னா இந்த பிரச்சனை வந்துடும். ஒன்றும் இல்லை, இது எப்படி எடுக்கணும்னா பிரித்து எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த நூல் மேலே இருக்க நூல்லாம் உருவிடுங்க.
உருவிட்டு இந்த பக்கம் நீட்டிட்டு இருக்கு இல்லைங்களா, இது இப்போ எடுத்துட்டிங்கன்னா வந்துடும். சம்டைம்ஸ் கீழே நம்ம கட் பண்ண பிட்டு இருக்கும், அது ஜாயிண்ட் ஆகிடும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை கட் பண்ணி விட்டுட்டு அந்த நூலை ஃபுல்லாக உருவிட்டுட்டிங்கன்னா அப்புறம் உள்பக்கம் இருக்கிறத எடுத்து நீங்கள் எடுத்துட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து அந்த துணி வந்துடும். நம்ம பிரித்து எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இது மடிக்கிலே நம்ம வச்சு தைக்கிலே இதை மடிச்சுக்கணும். இப்போ நம்ம இது பிரிச்சோம்னா ஓகே, இப்போ கொடுத்தீங்க மடிச்சுக்கலாம். இப்போ இன்னொரு தையல் போட்டுக்கலாம் ஃபுல்லாக. ஒரு 1/2 இன்ச், அதாவது 1/4 இன்ச்சு தள்ளி, அந்த ஃபஸ்ட்டு தையல்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி நம்ம இன்னொரு தையல் போடணும். இந்த இடத்துல வந்தோடனே நின்று திருப்புங்க, அப்புறம் இந்த ஷேப் வந்து உங்களுக்கு தெரியும். நின்றுட்டு திருப்பிக்கலாம். பைப்பிங் அடிச்சிட்டோம். ஈஸி மெத்தடு இது. த்ரெட் பைப்பிங் மாதிரி உங்களுக்கு வந்து நீட் ஃபினிஷிங் கொடுக்கும். சின்னதாக தான் வருது. த்ரெட் மாதிரியே இருக்கும், த்ரெட் பைப்பிங் மாதிரி நீட்டாக இருக்கும். இப்போ ஸ்லீவ் அட்டாச் பண்ணலாம். ஸ்லீவுக்கு ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு, ஃப்ரண்ட் சைடு இது ஃப்ரண்ட் சைடு கட்டிங் இந்த பக்கம் வர்ற மாதிரி இருக்கணும். இந்த இடத்துல எக்ஸஸ் பேக் சைடு இருக்கிறத நம்ம கொஞ்சம் கரைச்சி விட்டுக்கலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், இது கணக்காக வருதான்னு நம்ம வச்சு பார்த்துக்கலாம். வருது. இப்போ நம்ம தைக்கலாம். உங்களுக்கு அப்பு டவுட்டாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு தூர தையல் வச்சுக்கோங்க. அடுத்த ரவுண்டு தைக்கும்போது பக்க தையல் வச்சுக்கோங்க. செகண்ட் ஸ்டிச் போடுவீங்க இல்லைங்களா, இப்போ பக்க தையல் வச்சுக்கோங்க. இப்போ பக்கத்தை வச்சு ரெண்டாவது சைடு போட்டுருவோம். இப்போ தெரிஞ்சிரும் நம்ம இங்கேயும் கரெக்டாக வந்திருக்கு. இந்த இடம் மட்டும் கொஞ்சம் டாப்பில் வந்து எக்ஸஸ் வந்திருக்குங்கிறது தெரியுது. அப்போ நம்ம அடுத்ததில் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு சரியாயிடும். அடுத்து இந்த சைடு கை. இதுலேயே பேக்கில் வந்து இந்த இடம் கட் பண்ணலாம். இது ஒன்றும் அவசரம் இல்லை, நம்ம கொஞ்சம் உள்ளதுலேயே வச்சுக்கலாம்.
போட்டுடலாம். இப்போ இது ஓரளவு போட்டு கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டோம். ஓரளவு போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை ஜாயின் பண்ணணும். இந்த பொண்ணோட கையோட அளவு வந்து இது ஆக்சுவலாக நான் மெஷர்மெண்ட் எடுத்து தான் இதை கட் பண்ணேன். அளவு சுடிதார் கிடையாது. மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணதில் ஆல்ரெடி ஒன்று தைச்சி கொடுத்தாச்சு. அதுலேருந்து சொன்ன கரெக்ஷனில் தான் நம்ம நெக்கு வந்து இப்போ ஒரு இன்ச்சு இறக்க சொல்லியிருந்தாங்க. அது இறக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம கை அளவு ஸ்லீவ் லென்த் வந்து எவ்வளோ பார்க்குறோம். 9 இன்ச் வந்து லென்த் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதில் வந்து இதனுடைய ரவுண்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 14 வருது. ஒரு நிமிஷம். லூஸ் பார்த்துட்டிங்கன்னா 9 இன்ச் தான் வருது. ஸோ அப்போ 4 1/2 எடுத்துக்கலாம். லூஸ் வந்து 9 இன்ச் போட்டிருக்கோம். நம்ம 4 1/2 வச்சு மார்க் பண்ணி கை ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஸ்லிட் மார்க் பண்ணியிருப்போம். அங்கே கொண்டு வந்து நிறுத்தணும். அங்கங்கே டாட் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்தந்த ஹோல்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது மேலேயே தைச்சு போகலாம். அதுக்கும் ஒரு ஊசியில் வந்து நம்ம கட் பண்ணும்போதே நம்ம எங்கெங்கே தையல் வரணும் அப்படின்னு போட்டோம்னா, இன்கேஸ் வேறு ஏதாவது டெய்லர் தைச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது கரெக்டாக அந்த ஃபினிஷிங் வந்து நீங்கள் எதிர்பார்த்த ஃபினிஷிங் உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு இதில் வந்து என்ன பண்ணோம்னா, இது குத்து மாதிரி தான் நம்ம தையல் வரணும். அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அப்போ அது மடிச்சு தைக்கும்போது நல்லா ஈஸியாக இருக்கும். நல்லா பிரிச்சு விட்டா கொஞ்சம் லூஸ் தைக்கிறோம்.
இப்போ என்ன பண்ணணும்னா இது சென்ட்ரு பிடிச்சி எக்ஸஸாக இருக்கா கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இது அவ்வளோதான். இது அப்படியே நம்ம மடிச்சடிக்க வேண்டியதான். நம்ம லைட்டாக கொஞ்சம் எக்ஸஸ் கம்மி இருந்தாலும் இது கரைச்சி விட்டிங்கன்னா இந்த டிசைன் வந்து மாறிடும். ஸோ அதனால் நீங்கள் அப்படியே தைச்சிருங்க. இங்கே எவ்வளோ பிடிக்கிறோமோ அந்தளவு தான் இங்கேயும் பிடிக்கணும். மேல் துணி இழுக்காமல் தைக்கணும். இப்போ இன்னொரு பக்கம் தைச்சிடலாம். இப்போ இதில் நோட் டைல் போட்டுக்கலாம்.
இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இது வந்து பேக் சைடு. இதில் வந்து நம்ம டாட் பிடிக்கணும். டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு ஒல்லியாக இருக்காங்க அப்படின்னா ஒரு 3 இன்ச் 3.5 இன்ச் வச்சா போதும். குண்டாக இருக்கவங்களுக்கு 4 இன்ச் வைக்கணும். 4.5 வந்து பாடியாக இருக்கவங்களுக்கு வைக்கணும். இப்போ 3.5 இன்ச்சஸே வச்சுக்கலாம். இந்த ஆம்ஹோல் கொஞ்சம் கீழே இறக்கி ஸ்டார்ட் பண்ணி இந்த இடத்துல இங்கே வரக்கூடிய இந்த ஸ்லிட்லேருந்து ஒரு 1/2 இன்ச் 1 இன்ச்சு முன்னாடி தள்ளி வரைக்கும் நம்ம இந்த டாட் வந்து பிடிக்கணும். ஸோ இப்போ வந்து ஸ்லிட் மார்க் பண்ணிக்கலாம். இங்கே ஸ்லிட் இருக்குது. இந்த ஸ்லிட்லேருந்து ஒரு 1/2 இன்ச் 1 இன்ச் தள்ளி மேலே தள்ளி டாட் பிடிக்கணும். இது ஒரு 10 இன்ச்சு 9.5 10 இன்ச்சுங்கிற அளவுக்கு நமக்கு லென்த்து வரும். இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஓவர்லாக் போட்டாச்சு. இங்கே பாருங்க, ஆம்ஹோல் வந்து கரெக்டாக இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி உட்காந்துதுன்னா நம்ம கரெக்டாக உட்காந்துருக்குன்னு அர்த்தம் ஆம்ஹோல். இப்போ இதில் டாட்டு பிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இது பேக் சைடு. பாருங்கள் ஃப்ரண்ட் நெக் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. ஓகேங்களா, ஃப்ரண்ட் நெக்கு பைப்பிங் வச்சு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. நம்ம த்ரெட்டே கொடுக்காம இந்த பைப்பிங் வந்து நம்ம அடித்து திருப்போம்ல, அடித்து திருப்பி அப்புறம் பைப்பிங் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து இவ்வளோ சின்னதாக வராது. நீங்கள் அடித்து திருப்பி பைப்பிங் கொடுத்தீங்கன்னா பெருசாக தான் வரும். இல்லைன்னா த்ரெட் பைப்பிங் நீங்கள் கொடுத்து தான் கொடுக்கணும். ஸோ அதில் நம்ம ஃபுட் மாற்றி இன்னும் வேலை அதிகம். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் அடித்து திருப்பாமல் டைரெக்டாக வந்து அது கிளாத் மேலே வச்சு நீங்கள் இந்த ஷேப் வந்துட்டு கரெக்டாக கொண்டு வந்துடுங்க. உங்களுக்கு பைப்பிங் வந்து சின்னதாக அழகாக வந்துடும். இதுதான் ஸ்லீவ்க்கான பைப்பிங். அதான் இது பேக் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.